வெல்கம் டு சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயினை பிடிச்சி ஆர்டிக் சர்க்கிள் கிராஸ் பண்ண போகிறோம். நார்தர்ன் லைட்ஸ் பார்க்க போகிறோம். ஹெல்சிங்கியில் நம்மளோட ஸ்டே முடிஞ்சிருச்சுங்க. இப்போ நம்ம இந்த ட்ரெயினை பிடிச்சி, அதாவது சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ் பிடிச்சி ரவனிமி போக போகிறோம். ரவனிமியில் தான் அந்த ஆர்டிக் சர்க்கிளை கிராஸ் பண்ண போகிறோம். நான் ஃபின்லாண்ட் ரயில் ரூட்டுக்கு ரொம்ப பாப்புலர்னு சொன்னேன் இல்லைங்களா, அதுக்கு உதாரணம் பாருங்கள். உலகத்தோட உச்சியில் இருக்குது ரவனிமி. ஆல்மோஸ்ட் ஆர்டிக் சர்க்கிள் அப் நார்த்தில் இருக்குது. அது வரைக்கும் ட்ரெயின் விட்டுருக்காங்க. இன்னும் அதுக்கு மேலேயும் ட்ரெயின் போகுது. முதற்கட்டமாக நம்ம காலையில் ரயில்வே ஸ்டேஷனுக்கு வந்துட்டோங்க. செம்ம குளிர். எங்கள் ட்ரெயின் பார்த்திங்கன்னா 8:30 மணிக்கு கிளம்புது. ஸோ நாங்கள் அட்லீஸ்ட் ஒரு 7:30க்காவது ரயில்வே ஸ்டேஷன் போயிடலான்ட்டு ஆர்வக்கோளாறில் சீக்கிரமாக வந்துட்டோம். ரயில்வே ஸ்டேஷனே பார்த்திங்கன்னா ஒரு மால் மாதிரி இருந்ததுங்க. நல்லா பரபரப்பாக இருந்தது, பிஸியாக தான் இருந்தது. இன்டர்ஸ்டேட் ட்ரெயின்ஸ் மட்டும் இல்லாமல் லோக்கல் ட்ரெயின்ஸோட டெர்மினலும் இந்த ரயில்வே ஸ்டேஷன் ஒட்டி தான் இருக்குது. ஞாபகம் இருக்குங்களா, நம்ம ஏர்போர்ட்லேருந்து இந்த ரயில்வே ஸ்டேஷனில் தான் வந்து இறங்கணும் டே 1. ஸோ அதனால் கொஞ்சம் பரபரப்பாக தான் இருக்குது இந்த ரயில்வே ஸ்டேஷன். ஹெல்சிங்கி டு ரோனமி கிட்டத்தட்ட 800 கிலோமீட்டர் தொலைவு இருக்குங்க. ரோமனிமி போனோன்னா நீங்கள் காரில் கூட போகலாம், பட் அது ரொம்ப கஷ்டம். ஃப்ளைட் இருக்குது, பட் ரொம்ப பாப்புலர் பார்த்திங்கன்னா சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ் தான். இந்த சாண்டா கிளாஸ் எக்ஸ்பிரஸ் பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டைமிங்ஸில் இருக்குது. நான் மார்னிங் ட்ரெயின் எடுத்திருக்கேன். நைட் ட்ரெயின் ரொம்ப பாப்புலர். ஏன்னா அதில் ஒரு ரூம் கொடுத்துருவாங்க. நீங்கள் லோவர் பர்த் அப்பர் பர்த் இருக்கும். நீங்கள் நைட்டு தூங்கிட்டே போகலாம், பட் எதையும் பார்க்க முடியாது. ஸோ எனக்கு இந்த ஊரை பார்த்துக்கிட்டே போகணுன்றதுனால நான் மார்னிங் ட்ரெயின் புக் பண்ணியிருக்கேன். நான் கம்பார்ட்மெண்ட் புக் பண்ணல. நான் சீட்டு தான் புக் பண்ணியிருக்கேன். சீட்டில் உட்காந்துக்கிட்டே, சேர் கார் மாதிரி நம்ம ஊரில். ஸோ சீட்டில் உட்காந்துக்கிட்டே ஊரை பார்த்துக்கிட்டே ஜாலியாக இந்த பயணத்தை தொடர போகிறோம். ஹெல்சிங்கியே இப்படி குளிர்துன்னா இன்னும் அப் நார்த் போக போகிறோம். அங்கே பார்த்தீங்கன்னா மினிமம் டெம்பரேச்சரே -12. ஸோ பயங்கரமாக குளிரும், அது கேரண்டி. வாங்க என்னோட சேர்ந்து நீங்களும் ஆர்டிக் சர்க்கிள் வரைக்கும் இந்த ட்ரெயினில் பயணத்தை தொடருவோம். ட்ரெயினில் என்னென்ன வசதிகள் இருக்குன்னு இப்போ நம்ம போய் பார்க்கலாம். வாங்க. நம்மளோட பிளாட்ஃபார்முக்கு வந்தாச்சுங்க. பிளாட்ஃபார்ம் நம்பர் 9 தான் நம்ம ட்ரெயின் போக போகிற பிளாட்ஃபார்ம். 8:00 ஆகிடுச்சு, இன்னும் ட்ரெயினே வரல. கீழெல்லாம் பார்த்திங்கன்னா குப்பை நினச்சேன். பார்த்திங்கன்னா அதெல்லாம் ஸ்னோஃபாலுங்க. ரொம்ப க்ளீன் அண்ட் நீட்டாக இருக்குது பிளாட்ஃபார்ம். அதுக்கப்புறம் இந்த ட்ரெயின் டிக்கெட்ஸ் VR.fi அப்படின்ற வெப்சைட்டில் தாங்க போய் புக் பண்ணேன். டிக்கெட் ப்ரைஸ் எவ்வளோ வந்ததுன்னு போக சொல்கிறேன். கரெக்டாக ஒரு 8:20 போல் ட்ரெயின் பிளாட்ஃபார்முக்கு வந்துச்சுங்க. கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. என்னடா 8:30 மணிக்கு ட்ரெயின் கிளம்ப போது இன்னும் ட்ரெயினே வரலையே. அதுவும் நார்மல் எலக்ட்ரிக் ட்ரெயின் கிடையாது, இது ஒரு இன்டர்ஸ்டேட் ட்ரெயின். ஏன் இவ்வளோ நேரம் இன்னும் வரல, கரெக்டான பிளாட்ஃபார்மில் தான் நிற்கிறோமா? அதுவும் இந்த எழுத்துக்கள்லாம் புரியவே மாட்டேங்குது. ஸோ அதனால் கொஞ்சம் டென்ஷன் ஆகிடுச்சு. பட் ஓகே, கரெக்டான பிளாட்ஃபார்மில் தான் நின்று இருக்கோம். நம்மளோட கம்பார்ட்மெண்ட் பார்த்திங்கன்னா ஒரு ரெஸ்டாரண்ட் உள்ள ஒரு கம்பார்ட்மெண்ட். ஸோ அந்த கம்பார்ட்மெண்ட் கம்பார்ட்மெண்ட் நம்பர் 3. நம்ம கம்பார்ட்மெண்ட் நம்பர் 3க்கு வந்துட்டோம். எப்படிரா உள்ளே போகிறதுன்னு யோசிச்சுட்டே இருந்தேன். பட்டன் ப்ரெஸ் பண்ணால் உள்ளே டோர் ஓப்பன் ஆகிடும். ட்ரெயின்குள்ளே வந்தாச்சுங்க. நம்ம புக் பண்ணியிருக்கிறது பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் கோச். அதாவது நம்ம கோச்சில் பார்த்திங்கன்னா ரெஸ்டாரண்ட் இருக்குது கிரவுண்ட் ஃப்ளோரில். அப்ஸ்டேர்ஸில் தான் நம்ம இருக்கோம். இந்த டபுள் டெக்கர் ட்ரெயின் இருக்கும் தெரியுமா நம்ம ஊரில், அதே கான்செப்ட் தான். இந்த கோச் கொஞ்சம் விலை அதிகம். ஏன்னு கேட்டிங்கன்னா மற்ற கோச்லேருந்து இங்கே வரணும் ரெஸ்டாரண்ட்டில் தான் வாங்கி சாப்பிட. பட் இந்த கோச்சில் இருக்கிறவங்க கீழே போயிட்டு வாங்கி சாப்பிட்லாம். ஸோ டைனிங் ஏரியா மாதிரி அதே கோச்சில் இருக்குது. சரிங்க, ரொம்ப நேரம் அந்த இடத்துல நின்று பேச முடியாது. ட்ரெயின் எப்போ வேணால் கிளம்பிடும். கிரவுண்ட் ஃப்ளோரில் இருந்து தான் பேசிகிட்டு இருந்தேன். இங்கே தான் பார்த்திங்கன்னா டைனிங் ஏரியா இருக்குது பாருங்கள். இப்போ நம்மளோட சீட் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது. நான் புக் பண்ணியிருக்க கிளாஸ் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா கிளாஸ். இது கொஞ்சம் ப்ரீமியம். சீட்ஸ்லாம் கொஞ்சம் வைடாக இருக்கும். என்னென்ன கிளாஸஸ்லாம் இருக்குன்றதை நான் அப்புறமா சொல்கிறேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபஸ்ட் ஃப்ளோர் வந்திருக்கோம். 4 பேர் போனீங்கன்னா இந்த மாதிரி டேபிள் இருக்கக்கூடிய ஒரு சீட்ஸ் கூட நம்ம புக் பண்ணலாம். பட் நாங்கள் 3 பேருன்றதுனால நான் ரொட்டேஷன் சேர் இருக்கக்கூடிய ஒரு இடம் தான் புக் பண்ணியிருக்கேன். அது என்னென்னு இன்னும் கொஞ்சம் நேரத்தில் காட்டுறேன். இந்த கிளாஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ரீமியமாக இருக்குங்க. சீட்ஸ்லாம் வைடாக இருக்குது. நான் கண்டிப்பாக இதை ரெக்கமெண்ட் பண்ணுவேன்.
ட்ரெயின் கரெக்டாக ஆன் டைமுக்கு கிளம்பியாச்சுங்க. இது வந்து ஹை ஸ்பீட் ட்ரெயின். 840 கிலோமீட்டர்ஸை வந்து ஆல்மோஸ்ட் 8.5 ஹவர்ஸில் கவர் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 19 ஸ்டாப்ஸ் இருக்குங்க. ஆனால் ஒவ்வொரு ஸ்டாப்பும் 1 மினிட் தான் நிறுத்துகிறாங்க எக்ஸாக்டாக. ஸோ 1 மினிட்டில் நீங்கள் எவ்வளோ லக்கேஜ் வச்சுருந்தாலும் ஏறிடணும் இறங்கிடணும். அதுதான் கான்செப்ட்டு. ஸோ நம்ம ஊர் மாதிரி ஸ்டேஷன் வந்திருக்கு, கொஞ்சம் நேரம் இறங்குவோம், இறங்கி அந்த ஊர் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் அப்படியே எட்டி பார்த்துட்டு அப்புறமா ஏறலாம். இல்லை தண்ணி பிடிச்சி ஏறலாம், தண்ணி பிடிச்சிட்டு வந்து ஏறலாம், ரன்னிங்கில் ஏறலாம்லாம் கிடையாது. மெட்ரோ மாதிரி தான், கதவு சாத்திடுவாங்க, அவ்வளோதான். அதுக்கப்புறம் டாட்டா பாய் தான். ஹெல்சிங்கிலேருந்து காலையில் 8:24 புறப்பட்டுடுச்சுங்க. மொத்தம் பார்த்திங்கன்னா 18 ஸ்டாப்பு. இதில் மேக்ஸிமம் எல்லா ஸ்டாப்லேயும் 1 or 2 to 3 மினிட்ஸ் தான் நிறுத்துகிறாங்க. அவுலுன்ற ஒரு இடத்துல மட்டும்தான் ஒரு 4 மினிட்ஸ் நிறுத்துகிறாங்க மேக்ஸிமம். அது ஒரு பெரிய ஜங்ஷன் நினைக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் தான் பெயர்கள், ஊர் பெயர்கள். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதாங்க ரூட் மேப். ஃபின்லாண்டோட பாட்டமில் இருக்குது ஹெல்சிங்கி. ஹெல்சிங்கி தான் ஃபின்லாண்டோட கேபிட்டல். அங்கேருந்து ஒரே நேர்கோட்டில் அவுலுன்ற ஒரு ஸ்டாப் சொல்லியிருந்தீங்களா ஜங்ஷன்ட்டு. அது பார்த்திங்கன்னா கல்ஃப் ஆஃப் பாட்னியா, ஸ்வீடன் அண்ட் ஃபின்லாண்டை இணைக்கக்கூட கல்ஃப் ஆஃப் பாட்னியா வழியாக போய் ரோவனிமி போய் நம்ம ரீச் ஆகிடுவோங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் எங்களோட சீட்டிங் ஏரியாங்க. நான் சொன்னேன் இல்லையா, ரொட்டேஷனல் சேர், 360 டிகிரி வியூஸ் பார்த்துக்கிட்டே இந்த பயணத்தை என்ஜாய் பண்ணலான்ட்டு. ஸோ அதுதான் இது. ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது. எந்த சைடு வேணால் நம்ம உட்காந்து பார்த்துக்கிட்டு போயிட்டே இருக்கலாம். ட்ரெயின் ஸ்டார்ட் ஆகி கிட்டத்தட்ட 2 மணி நேரம் ஆகுதுங்க. ஒரு சூப்பரான எக்ஸ்பீரியன்ஸில் ஊரை பார்த்துக்கிட்டு ஜாலியாக டைனிங் ஏரியா போயிட்டு பிடிச்சதை வாங்கி சாப்பிட்டுக்கிட்டு அந்த பயணம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆக்சுவலாக ஃபின்லாண்டுக்கு வரணுன்னா நிறைய பேர் சொல்லுவீங்க கமெண்ட்டில், நான் ஏன்டா நடுராத்திரியில் சுடுகாட்டுக்கு வர போகிறேன்ட்டு. பட் ஃபின்லாண்டு வரவங்களுக்கு சொல்கிறேன், ஃபின்லாண்டு வரீங்க, நீங்களும் ரவனிமி போகணும், இந்த ட்ரெயின் எடுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டிங்கன்னா ஒரு விதமான கன்ஃபியூஷன்ஸ்லாம் வரும். உதாரணத்துக்கு நைட் ட்ரெயின் எடுக்கணுமா, இல்லை டே ட்ரெயின் எடுக்கணுமா, இல்லை ட்ரெயின் எடுக்கணுமா, ஏன் ஃப்ளை பண்ணி போயிட்டால் பெட்டராச்சே, 9 hours சேவ் பண்ணலாமேன்ட்டு. எல்லாமே கரெக்டு தான். உங்கள் வீட்டில் குழந்தைங்க யாராவது இருந்தாங்கன்னா, உங்களுக்கு ட்ரெயினில் போகிறதுக்கு பிடிக்கவே பிடிக்காதுன்னா தயவுசெய்து ஃப்ளை பண்ணிட்டு போயிடுங்க. நீங்கள் மிஸ் பண்ண போகிறது பெருசாக ஒன்றும் கிடையாது. இல்லைனா ட்ரெயினில் போயே ஆகணுன்னா உங்களுக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும், நைட் ட்ரெயின் எடுக்குதா டே ட்ரெயின் எடுக்குதா. எனக்கும் அந்த கன்ஃபியூஷன் வந்துச்சு. நிறைய பேர் எதுக்கு நைட் ட்ரெயின் எடுப்பாங்கன்னா, ஒரு நைட்டு வந்து ஹோட்டலுக்கு கொடுக்கறதுக்கு பதிலாக நம்ம ட்ரெயினில் போயிடலாம், அந்த காசை சேவ் பண்ணலாம், தூங்கி காலைல எழுந்தா ரவனிமி வந்துடும், நம்ம போயிடலாம் நைட் ட்ரெயின்லேயே அப்படின்னு சூஸ் பண்ணுவாங்க. பட் நான் அதை ஏன் சூஸ் பண்ணலான்னு கேட்டிங்கன்னா, நைட்டு கம்பார்ட்மெண்ட் வந்து 2 பேர் தான் தூங்க முடியும். அட் ஸ்ட்ரெச் 2 adults தூங்கலாம், இல்லை ஒரு சைல்டு அண்ட் ஒரு அடல்ட் தூங்கலாம். அது வந்து ஸ்பேஸ் வந்து ரொம்ப கம்மி, ரொம்ப சின்னது. ஓகேங்களா, 3 பேர்லாம் கண்டிப்பாக, இல்லை 4 பேர் இருந்தாங்களோ ஒரே ரூமில் இருக்க முடியாது. ஸோ நீங்கள் ஒன்று கனெக்டிங் ரூம் இருக்கிற மாதிரி ஒரு ரூம்மேட் வாங்கணும், இல்லைனா நீங்கள் ஃபேமிலியே தனித்தனியாக தான் படுக்க வேண்டியதாக வரும். அது ஒன்று, அது ஒரு பெரிய பிரச்சனை இல்லை தான் வச்சுக்கோங்க. மெயின் ரீசன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்ஸ் தான். இப்போது ஹோட்டலில் சேவ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க வச்சுக்கோங்க, அந்த ரூமோட ரெண்ட்டே, அந்த ட்ரெயினோட டிக்கெட் ப்ரைஸே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட $500 கிட்ட வந்துடும் 3 பேருக்கு. 4 பேர்னால் 600 வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கு நம்ம ஹோட்டலுக்கே பே பண்ணிடலாம். இன்னொரு பெரிய பிரச்சனை அதுதான். இப்போ நீங்கள் 7 மணி ட்ரெயின் எடுத்திங்கன்னா காலைல 7 மணிக்கு எடுத்து போய் விட்டுருவோம். இல்லை நீங்கள் 11 மணி ட்ரெயின் எடுத்திங்கன்னா ஏர்லி மார்னிங் 11 o'clock எடுத்து போய் விட்டுருவாங்க. ஸோ இது 2மே எடுத்தாலும் சரி உங்களுக்கு ரூம் வந்து 3 மணி வரைக்கும் கிடைக்காது. ஸோ நீங்கள் 11 மணிக்கு போனாலும் சரி, 7 மணிக்கு போனாலும் சரி, வேறு ஏதாவது ஆக்டிவிட்டீஸில் நீங்கள் இன்வால்வ் ஆகலைன்னா நீங்கள் சும்மா வெளில தான் நின்றுட்டுருக்கணும். அதுக்கு இந்த ட்ரெயின் 4:30 மணிக்கு போகும், 3 மணிக்கு தான் செக்இன் டைம். ஸோ இந்த ட்ரெயினில் போகிறதுனால என்ன அட்வான்டேஜ்னு பார்த்தீங்கன்னா, ரூமுக்கு நம்ம வெயிட் பண்ண தேவையில்ல. பெருசாக நம்ம அந்த டே எந்த ஆக்டிவிட்டியும் வச்சுக்க மாட்டோம். அப்படியே சாண்டா கிளாஸ் வில்லேஜ் போகணுன்னு நினச்சாலும் 4:30 மணிக்கு நீங்கள் போய்க்கலாம். அது போக இதோட டிக்கெட் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா வெறும் $25 தான். 3 பேருக்கு சேர்த்து $75 தான் ஆச்சு. ஸோ இதெல்லாம் தான் அட்வான்டேஜ். ஸோ நீங்கள் அடுத்த முறை இதெல்லாம் இந்த காம்பினேஷன்ஸ்லாம் திங்க் பண்ணிவிட்டு நீங்கள் எதில் போகணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணிக்கணும். மெயின் கேபிட்டல் ஹெல்சிங்கியே பார்த்திங்கன்னா மெயின் ஏரியா தவிர்த்து மற்ற இடங்கள்லாம் பார்த்திங்கன்னா காலியாக தாங்க இருந்தது. இந்த இடம்லாம் பார்த்திங்கன்னா இன்னும் அப் நார்த் போகிறதுனால ஒரு பாயிண்ட்டுக்கு மேலெலாம் ஒன்றுமே இல்லைங்க. இப்போ நிறைய இடத்துல வந்து நீங்கள் பில்டிங்ஸ் பார்க்க முடியுது, ரோட்ஸ் பார்க்க முடியுது. இன்னும் மேலே போக போக பார்த்திங்கன்னா மொத்தமாக ஸ்னோவாக தான் இருக்கும். பாப்புலேஷனே 50 லட்சம் தானே. ஸோ எப்படி இருக்கும் பாருங்கள்.
இப்போ பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பாருங்கள். இப்போ நீங்கள் சிட்டி ஏதோ ஒரு சிட்டியை நோக்கி தான் போயிட்டுருக்கோம். இப்போ தான் ட்ரெயின் கிளம்பிச்சு. பட் பாருங்கள், இன்னும் கொஞ்சம் நேரத்தில் இந்த இடம் எப்படி ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆக போகுதுன்ட்டு. வாவ், க்ளோஸ் டு த நேச்சர் வந்தாச்சு. சிட்டியெல்லாம் தாண்டி ரொம்ப தூரம் வந்துட்டோம். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் பார்க்குறதுக்கே இந்த இடம். வாவ், சான்ஸ் இல்லைங்க. இதுதான் இந்த வியூஸ்க்காக தான் மார்னிங் ட்ரெயின் எடுத்தது. பார்த்தீங்களா, ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே கம்ப்ளீட்டாக ஸ்னோ தான். இந்த இடம் தான் ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கான ஒரு இடம். என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா ஸ்னோ இருக்குல்ல, அது ஆக்சுவலாக ஸ்னோ கிடையாது, ஃப்ரோசன் லேக்கு. இன்னொரு இடத்துல பார்த்தீங்கன்னா லேக் வந்து மெல்ட் ஆகி வாட்டர் நல்லா தெரியுது. பட் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த இடத்துல ஃப்ரோசன் லேக் தானே, ஐஸ் மேலே நடப்போம்னு சொல்லி நடப்பாங்க. அங்கே தான் பெரிய சிக்கல். வார்னிங் சைன்ஸ் போட்டிருப்பாங்க. அதுவும் இப்போ ஷோல்டர் சீசன்னால் ஐஸ் வந்து ஆடாக இருக்காதுங்க. பீப்புள் அது மேலே நடக்கும்போது என்ன ஆகும்னா, ஐஸ் பிரேக் ஆகி அப்படியே கீழே விழுந்துருவாங்க. விழுந்தாங்கன்னா அவங்க கதை முடிஞ்சுது. ரொம்ப ரொம்ப கஷ்டம் ரெஸ்கியூ பண்ணுறது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இவர் தான் டிக்கெட் கலெக்டர். எல்லாமே ஆன்லைன்லேயே இருந்துச்சுங்க. ஃபோனை காமிச்சேன், அவர் ஓகே சொல்லிட்டு போயிட்டார். வண்டி கிளம்பி 2 மணி நேரம் ஆகுதுங்க. இந்த ட்ரெயினில் என்னென்ன வசதிகள்லாம் இருக்குன்னு இப்போ போய் பார்க்கலாம் வாங்க. முதற்கட்டமாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு இடத்துக்கு வந்திருக்கேன். டாய்லெட் ஏரியா ரொம்ப ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக இருக்குது. இது யாரும் க்ளீன்லாம் பண்ணுறதில்ல, பேசஞ்சர்ஸ் தான் நீட்டாக வச்சுக்கிறாங்க. அடுத்து வந்திருக்க இடம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபோன் பூத். இங்கே பார்த்திங்கன்னா நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க இந்த ட்ரெயினில் ட்ராவல் பண்ணுறாங்க. மேபி நடுவில் இறங்கிடுவாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போது கால்ஸ்லாம் அட்டன் பண்ணோம், டிஸ்டர்ப் ஆகக்கூடாதுன்னா இந்த ஃபோன் பூத் ஏரியாவில் வந்து ஃபோன் பேசுகிறாங்க. அப்புறம் இங்கே பார்த்திங்கன்னா ஒரு ட்ராக்கர் வச்சுருக்காங்க. இப்போ நம்ம எந்த ஸ்டாப் நோக்கி போயிட்டுருக்கோம், எவ்வளோ நேரத்தில் போய் ரீச் ஆகும், ரவனேமி எப்போ போவோன்றதை ட்ராக் பண்ணுற மாதிரி ஒரு சிஸ்டம் வச்சுருக்காங்க. அதே மாதிரி ட்ரெயின் இப்போ எவ்வளோ ஸ்பீடில் போயிட்டுருக்குன்னு கூட நம்ம ட்ராக் பண்ணலாம். இப்போ பாருங்கள், 180 km/h ஸ்பீடில் ட்ரெயின் இப்போ போயிட்டுருக்குங்க. செம்ம வேகமாக போகுது. நம்ம கம்பார்ட்மெண்ட்டில் இருக்க வசதிகள்லாம் பார்த்தாச்சு. இப்போது அடுத்த கம்பார்ட்மெண்ட்டில் என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது தான் ஈகோ கிளாஸுங்க. இது வந்து பேசிக் கிளாஸு. இந்த டிக்கெட்டே போதுமானது தான் என்ன கேட்டிங்கன்னா. இது இன்னும் சீப்பு. இந்த ஈகோ கிளாஸில் பார்த்திங்கன்னா அந்த ரொட்டேட்டிங் சேரு, டேபிள் இதெல்லாம் இருக்காது. ஜஸ்ட் நார்மல் சீட்ஸ் மட்டும்தாங்க இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா ஃபேமிலி ரூம் ஒன்று இருக்குங்க. 4 பேர் சேர்ந்து ட்ராவல் பண்ணுறீங்க, ப்ரைவேட்டாக எனக்கு ஒரு ரூம் வேணும், இல்லை ஏதாவது ஒரு கான்ஃபரன்ஸ் அட்டன் பண்ணிட்டே போகணும், இல்லை கிட்ஸ் இருக்காங்க, எனக்கு ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி 4 பேர் கொண்ட ஒரு ப்ரைவேட் ரூம் நீங்கள் புக் பண்ணிட்டு கூட ட்ராவல் பண்ணலாம். ரொம்ப அழகாக இருக்குது ஃபேமிலி ரூம். ப்ரைவேட் ஏரியா தாண்டி வரும்போது பார்த்திங்கன்னா சைக்கிள்லாம் கொண்டு போகிறீங்கன்னா அதுக்குன்னு தனியாக ஒரு ப்ரைவேட் ஸ்பேஸ் வச்சுருக்காங்க. அது ஒரு நல்ல விஷயம். அடுத்த கம்பார்ட்மெண்ட் போய் பார்த்த எனக்கு ஒரு இன்ப அதிர்ச்சி. என்னென்னு பார்த்திங்கன்னா, கிட்ஸுக்குன்னு கம்பார்ட்மெண்ட்லேயே ஒரு தனி ஏரியா வச்சுருக்காங்க. கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகிறீங்க, பிலோ 7 years கிட்ஸ் எல்லாம் நீங்கள் கொண்டு போகிறீங்கன்னா இந்த கம்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணிக்கலாம். டிக்கெட் புக்கிங்லேயே அந்த ஆப்ஷன் கொடுக்குறாங்க. கிட்ஸ் ப்ரைவேட் ஏரியா இருக்கிற கம்பார்ட்மெண்ட் வேணும்னா நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைனா கூட நீங்கள் வேறு கம்பார்ட்மெண்ட்லேருந்து இங்கே தாராளமாக வந்துடலாம். நிறைய நோட் புக்ஸு, கலரிங் புக்கு, விளையாடுறதுக்கு நிறைய குட்டி குட்டி ஐட்டம்ஸ்லாம் வச்சுருந்தாங்க. ரொம்ப நீட் அண்ட் க்ளீனாக பியூட்டிஃபுல்லாக இருந்ததுங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த ஏரியா பார்க்கவே. அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் நம்ம கோச்சிக்கே வந்துட்டேங்க. எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கே இந்த ஏரியா அப்படின்னோடனே தான், ரெஸ்டாரண்ட் இருக்குப்பா நம்ம கம்பார்ட்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, சரி இவ்வளோ நேரம் சுற்றிட்டோம், ஒரு 3 to 4 hours ட்ராவலும் முடிஞ்சிருச்சு, ஏதாவது வாங்கி சாப்பிட்லாம், லன்ச் டைம் வந்துருச்சு, ஸோ ஏதாவது வாங்கலாம் அப்படின்னு ரெஸ்டாரண்ட் ஏரியாக்குள்ளே வந்து மெனு கார்டெலாம் பார்க்குறேன். எனக்கு ஒன்றும் புரியல, என்னப்பா என்ன எழுதி வச்சுருக்கீங்க அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோன்னே தான் தெரிஞ்சுது. ரேட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா செம்ம காஸ்ட்லி. மினிமம் எனி லன்ச் ஐட்டம்ஸ் வாங்கினீங்கன்னா 18 to 20 euros இருந்தது. அப்புறம் இந்த மாதிரி குட்டி குட்டி ஸ்நாக்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 6 euros 8 euros அந்த மாதிரி இருந்துச்சு. சரி ரொம்ப தாகமாக இருந்தது, ஒரு ஃபேண்டா வாங்கி குடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஃபேண்டான்னு எழுதி வச்சுருந்தாங்க. அது வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த ஊர் சாப்பாடை தான் வாங்கலான்னு தோணுச்சு. ஃபேண்டா பார்த்திங்கன்னா ஆப்பிள் சீனின்னு போட்டிருக்கு. நான் ஆப்பிள் ஃபேண்டாவும் நினச்சேன். இல்லை ஆரஞ்சை தான் ஆப்பிள் சீனின்னு சொல்கிறாங்க. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது ஃபேண்டா டேஸ்ட் பண்ணவே. கொஞ்சம் சாப்பாடு ஆர்டர் பண்ணியிருக்கேன். இந்த ஊர் சாப்பாடான சால்மன் சூப் ஆர்டர் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறம் ஒரு பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருக்கேன். சுடு தண்ணி கூட பார்த்தீங்கன்னா சும்மா ஹாட் வாட்டர் கேட்டேன், அது கூட 1 euro சொல்கிறாங்க. எல்லாமே காஸ்ட்லி, சான்ஸே இல்லைங்க. நம்ம ஆர்டர் பண்ண ஃபஸ்ட் ஐட்டம் பார்த்திங்கன்னா சால்மன் சூப். இது வந்து ஃபின்லாண்டோட ஸ்டேப்பிள் ஃபுட்னு சொல்லலாம். எங்கே போனீங்கனாலும் இந்த ஐட்டம் கிடைக்கும். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது, க்ரீமியாக இருந்தது. அடுத்து பார்த்திங்கன்னா பாஸ்தா ஆர்டர் பண்ணியிருந்தேன். சிக்கன் கேட்டால் பேக்கனும் போட்டாங்க.
சூப் ரொம்ப நல்லா இருக்குங்க. பட் பாஸ்தா வந்து ஓரளவுக்கு சுமாராக தான் இருக்குது. பட் சூப் வந்து அந்த சால்மன் ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, ரொம்ப நல்லா இருக்குது, ரொம்ப க்ரீமியாக இருக்குது. அப்படியே சாப்பிட்டுக்கிட்டே இந்த மாதிரி ஒரு பியூட்டிஃபுல் வியூஸ் பார்த்துக்கிட்டே பயணம் வந்து ரொம்ப ரொம்ப சிறப்பாக இருக்குது. பாருங்கள், இந்த ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே ஃபுல்லாக ஸ்னோ தாங்க. நீங்கள் வந்து ரோடு எங்கே இருக்குது, வீடு எங்கே இருக்குது, எனக்கு தான் புரியல. இவ்வளோ கோல்டில் மக்கள் எப்படி வாழ்கிறாங்க. அதுவும் வீடெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்னதாக இருக்குது, அங்கங்கங்கே ஒரு வீடு இருக்குது. இன்ஃபேக்ட் இதெல்லாம் ஷோல்டர் சீசனுங்க. ஜனவரி டிசம்பரெல்லாம் -30 -40 போகுமா. எப்படி தான் வாழ்கிறாங்கன்னு தெரில. சரி, அதை கேட்டால் நம்மளை கேட்டால் சொல்லுவாங்க, சென்னையில் நீங்கள் எப்போ வாழ்கிறீங்க இவ்வளோ வெயில்லன்ட்டு. ஆல்மோஸ்ட் ரோவனிமி நெருங்க போகிறோங்க. இன்னும் ஒரு 1.5 hour ஜேர்னி தான் லெஃப்ட் அவுட். ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு ஜேர்னி தான். ஒரு 6.5 hours எப்படி போச்சுனே தெரில. கொஞ்ச நேரம் தூங்கினோம். அப்புறம் 2-3 இந்தியன் கப்பிள் வந்திருந்தாங்க, அவங்களோட பேசிகிட்டு இருந்தோம் டைனிங் ஏரியாவில். அப்படின்ட்டு டைம் போயிடுச்சு. ட்ரெயினில் பார்த்திங்கன்னா ஒரு எண்ட்லேருந்து இன்னும் 2 வரைக்கும் ஜாலியாக போகலாம் வரலாம். என்னென்ன ஃபீச்சர்ஸ் இருக்குலாம் பார்த்துருப்பீங்க. ரொம்ப நல்லா இருக்குது இந்த ட்ரெயின், ரொம்ப பிடிச்சிருக்கு. நல்லா மெயின்டைன் பண்ணுறாங்க. ரெஸ்ட் ரூம்ஸ்லாம் கூட பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா நீட்டாக மெயின்டைன் ஆகிருக்கு. அதுக்கு வந்து பேசஞ்சர்ஸும் ஒரு காரணம். ஸோ இன்னும் கொஞ்சம் நேரத்தில் ரோவனிமி ரீச் ஆகிடும். ஆன் அன் ஆவரேஜ் பார்த்திங்கன்னா ட்ரெயின் வந்து அப்ராக்சிமேட்லி ஒரு 130 to 140 km/h ஸ்பீடில் தான் ட்ராவல் பண்ணிகிட்டு இருந்தாங்க. மேக்ஸிமம் 185 போச்சு ஒரு வாட்டி. நல்லா வேகமாக போகுது. அந்த வேகமாக போகும்போது அந்த எதுவும் கேர்வ்லலாம் போகும்போது கொஞ்சம் உள்ளே நம்மளுக்கும் கொஞ்சம் அந்த ஷேக் நல்லாவே தெரியுது. மற்றபடி கம்ஃபர்டபுள் ஜேர்னி தான். ரொம்ப நேரமாக ஒரு இன்டீரியரான ஏரியாவில் போயிட்டே இருந்தது. ஆள் நடமாட்டம் எதுவுமே பார்க்க முடியல. சடனாக பார்த்திங்கன்னா ஒரு பெரிய டவுன் தெரிஞ்சுது, நிறைய பில்டிங்ஸ்லாம் வந்தது. அப்போவே புரிஞ்சிடுச்சு ஏதோ ஒரு ஸ்டேஷன் வரப்போகுதுன்ட்டு. இப்போ நம்ம வந்திருக்கிற ஊர் பேர் வந்து கெமி. இது பார்த்திங்கன்னா ஸ்வீடனோட பார்டரில் இருக்குது, ஸ்வீடன் ஃபின்லாண்ட் பார்டரில் இருக்குது. ஹைஸ் பிரேக்கிங் ஷிப் டூர் ஒன்று இருக்குங்க, ரோவனிமிலேருந்து நிறைய பேர் எடுப்பாங்க. அதுக்கு வந்து பிக்கப் வந்து ரொம்ப எக்ஸ்பென்சிவ். கெமிலேருந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து நிறைய காஸ்ட் கட் ஆகும். ஸோ நீங்கள் பர்சனலாக நீங்களே ட்ரெயினில் போய் இறங்கணுன்னா இதுதான் அந்த ஊர் கெமி. நான் ட்ரெயின் ஒரு 4 நிமிஷம் நிற்கும் சார், கொஞ்சம் நம்ம அப்படி இறங்கிட்டு போகலாம் அப்படின்னு ட்ரை பண்ணேன். வெளியில் வந்துட்டேன். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ட்ரெயின் பயங்கரமாக கத்த ஆரம்பிச்சிச்சு, டோர் ஓப்பனாக இருக்குன்ட்டு. அதனால் டக்குன்னு ஏறிட்டேன். யோசிச்சு பாருங்கள், நான் பாட்டிக்கு இறங்கி ட்ரெயினை மிஸ் பண்ணேன்னா அப்புறம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியாது. ஊர் இப்போயே பார்த்திங்கன்னா வெளில கொஞ்ச நேரம் நிற்க முடியல, ஐஸ் கோல்டாக இருக்குது. அவ்வளோதாங்க, 3 to 4 minutes தான் ட்ரெயின் கிளம்பிடுச்சு. ஒரு பிக்சரிஸ்டிக் டவுன், ரொம்ப ஒரு போஸ்ட் கார்டு மாதிரி இருக்குது. அதுவும் அப் நார்த் போக போக பார்த்திங்கன்னா வெயிலெலாம் வரதே இல்லை. அங்கங்கே லேசாக இந்த சூரியன் நானும் இருக்கேன் பார்த்துக்கோ அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. அவ்வளோ டல்லாக இருக்குது. உங்களுக்கு இந்த வெயிலே இல்லை வச்சுக்கோங்களேன், எப்போ பாரு உங்களுக்கு வந்து ஒரு க்ளவுடி க்ளூமியான ஒரு வெதர் இருந்துகிட்டே இருந்துச்சுன்னா அது ஒரு மாதிரி டிப்ரெஸிங்கான வெதருங்க. அது வந்து நம்மளை சுறுசுறுப்பாகவே வச்சுக்காது. ஸோ அப்படி தான் இருக்க போகுது அடுத்த 10 நாள்ன்றது மட்டும் எனக்கு அழகாக புரியுது. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா, இது ஒரு லேக் தான். ஆனால் பாருங்கள், ஃபுல்லாக ஸ்னோ ஃப்ரோஸ் ஆகிருக்கு லேக். அவ்வளோதான், நிறைய லேக்ஸ் இப்படி தாங்க இருக்குது. ஆல்மோஸ்ட் ரீச்சுங்க, ரோவனிமி நெருங்கிட்டு இருக்கோம். ஐ திங்க் இன்னும் 1 minute ரோவனிமியில் நம்ம வந்து இறங்கிடுவோம். இப்போவே நம்ம பொட்டி படுக்கையெல்லாம் எடுத்து ரெடியாக வச்சுக்கணும். ட்ரெயின் நின்னவுடனே இறங்கிடணும். ட்ரெயின் கரெக்டாக ஆன் டைமுக்கு ரோவனிமி வந்து ரீச் ஆகிடுச்சு. ஃபைனலாக ரோவனிமி வந்து சேர்ந்துட்டோங்க. என் கூட நீங்களும் ஆர்க்டிக் சர்க்கிள் வரைக்கும் பயணம் பண்ணியிருப்பீங்கன்னு நம்புகிறேன். இந்த ட்ரெயின் ரைடு உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நான் நினைக்கிறேன். இதோட வீடியோ முடிக்க வேணாம், அப்படி இந்த ஊருக்குள்ளே போயிட்டு ரூமை செக்இன் பண்ணிட்டு ஹோட்டல்லாம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் இந்த வீடியோ முடிப்போம். வாங்க என் கூட சேர்ந்து ரோவனிமி சுற்றி பார்க்கலாம். இந்த குட்டி பில்டிங் தாங்க ரோவனிமி ரயில்வே ஸ்டேஷனு. ஒரு நாளைக்கு நிறைய மக்கள் ரோவனிமிக்கு வராங்க. பட் இருந்தாலும் ரயில்வே ஸ்டேஷன் இவ்வளோ தான். அது போக பார்த்திங்கன்னா டாக்ஸி எடுக்காதீங்க இந்த இடத்துலேருந்து ஹோட்டல் போகிறதுக்கு. ஏன்னா அவங்க மினிமம் சார்ஜே 35 euros 40 euros சொல்கிறாங்க. நாங்கள் பார்த்திங்கன்னா ஊபர் புக் பண்ணிட்டோம். ஊபர் பார்த்திங்கன்னா எங்களுக்கு 8 euro தான் வந்தது. எனக்கு அதான் அந்த லாஜிக்கே புரியல. 35 euro கேட்டு யாருமே வரமாட்டுறாங்க டாக்ஸிக்கு.
ஏன் நியாயமான ஒரு ரேட் கேட்டு நம்மளை கூப்பிட்டு போயிருக்கலாம். என்கிட்ட ஒரு 15 யூரோன்னு சொல்லியிருந்தா கூட நான் பாட்டிக்கு வந்திருப்பேன். பட் 35 யூரோன்னு உடனே நான் வேணான்ட்டேன். ரயில்வே ஸ்டேஷன்லேருந்து வெறும் 5 மினிட்ஸில் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்டே பண்ணுற ஆர்டிக் சிட்டி ஹோட்டலுக்கு வந்துட்டோங்க. இது எக்ஸாக்டாக ரொவனிமி சிட்டி சென்டரில் இருக்கிறதுனால மெயினான லொக்கேஷனுங்க. எங்கே போனாலும் பிக்கப் ஏரியா இந்த இடத்துல தான் இருக்கும். அது போக எல்லா கடைகளும் ரெஸ்டாரண்ட்ஸும் இந்த ஏரியாவில் இருக்கிறதுனால நீங்கள் எங்கவும் நடந்து போக தேவையில்லை, ஊபருக்கு எக்ஸ்ட்ராவாக ஸ்பெண்ட் பண்ண தேவையில்லை. இன்ஃபேக்ட் இங்கேயே ஒரு சாண்டா கிளாஸ் இருக்கார். உள்ளே போய் நீங்கள் மீட் பண்ணிவிட்டு அவர்கிட்ட நீங்கள் ஃபோட்டோ எடுத்துக்கலாம். மெயின் சாண்டா கிளாஸ் வில்லேஜுக்கு தான் எல்லாம் போவோம். நானும் அங்கே தான் போகிறேன். பட் இங்கேயும் ஒரு சாண்டா கிளாஸ் இருக்கார். சூப்பராக இருக்குது அந்த உள்ள இடமும். அங்கேயும் போய் நீங்கள் வேணுன்னா ஃபோட்டோ எடுத்துக்கலாம். அது போக பார்த்திங்கன்னா கிட்ஸுக்கு ஸ்னோ ஏரியா, ரிங்க்கு, ஸ்கேட்டிங் ரிங்க் எல்லாமே இருக்குது. கடைகள் நிறைய இருக்குது. நீங்கள் எதாவது பர்ச்சேஸ் பண்ணால் கூட இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் எது வேணால் பர்ச்சேஸ் பண்ணலாம், ரெண்டல் எடுக்கலாம். உதாரணத்துக்கு இந்த ஸ்கீ ட்ரெஸ்ஸஸ், அதுக்கப்புறம் பெரிய பெரிய ஜாக்கெட்ஸ்லாம் வேணும்னா இங்கே நீங்கள் ரெண்டல் கூட எடுத்துக்கலாம். இங்கே ஒரு குட்டி மால் வேறு இருக்குது, ஃபார்மசி இருக்குது. செம்ம லொக்கேஷனுங்க, நான் சீரியஸாக சொல்கிறேன். ஐ வாட்ச் ஃபார் இட். நீங்கள் கண்ணை மூட்டு இந்த ஆர்டிக் சிட்டி ஹோட்டலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஹோட்டல்ஸோ இல்லை அந்த ஹோட்டலே கூட நீங்கள் புக் பண்ணிக்கலாம். ராவனிமி சிட்டி சென்டர் பார்த்துருப்பீங்க. ராவனிமியை வந்து லேப்லேண்டுன்னு சொல்லுவாங்க. லேப்லேண்ட்னா அந்த காலத்தில் சாமி பீப்புள்னு வாழ்ந்துருக்காங்க. அவங்கள வந்து வெளியிலேருந்து வந்தவங்க வந்து லேப்ஸ் அப்படின்னு கூப்பிட்ருக்காங்க. அதனால் லேப்லேண்டுன்னு பேர் மாறி இருக்குது. எவ்வளோ பிரைட்டாக இருந்தது நீங்கள் பார்த்தீங்கல்ல. இப்போ பார்த்தீங்களா, ஒரு 2 நிமிஷத்தில் டக்குன்னு மேகம் மூடிடுச்சுங்க. ஒரு பிளிசர்ட் மாதிரி, ஒரு மழை மாதிரி செம்ம ஸ்னோஃபாலுங்க. நான் டக்குன்னு ஒரு டர்க்கி ரெஸ்டாரண்ட்டுக்குள்ளே ஓடிட்டேன். கண்டிப்பாக அந்த டர்க்கி ரெஸ்டாரண்ட்டை ட்ரை பண்ணுங்கள். சாப்பாடு ரொம்ப சூப்பராக இருந்தது. பட் கொஞ்ச நேரத்துக்கு வெளில என்ன நடந்துன்னே தெரில. வெளில வந்து பார்த்தா ஊர் பாருங்கள் இப்படி இருக்குது. இதுதாங்க இந்த மேஜிக் ஆஃப் இந்த வண்டர்லேண்ட், லேப்லேண்ட் சொல்லுவாங்கள்ல. எப்பயுமே ஸ்னோ வந்துக்கிட்டே இருக்கும். அது ஒரு பிளிசர்ட் மாதிரி அடிச்சது. இப்போ ஸ்னோ சான்ஸே இல்லைங்க. அப்படியே அந்த ஒரு ஆர்டிக் வந்த ஒரு ஃபீல் வந்திருக்கு. ரோவனிமி ஒரு வந்த உடனே ஒரு மேஜிக் காமிச்சிருச்சுங்க. கொஞ்ச நேரத்துக்கு ஒன்றுமே இல்லாமல் நார்மலாக தான் இருந்தது, ட்ரையாக தான் இருந்தது. நீங்களும் பார்த்துருப்பீங்க வீடியோவில். அப்புறம் பார்த்தீங்கன்னா கொஞ்ச நேரத்தில் ஒரு பிளிசர்ட் மாதிரி, ஒரு மழை பயங்கரமாக அடித்தா எப்படி இருக்கும் அந்த மாதிரி ஸ்னோ. சான்ஸே இல்லை, சூப்பராக இருந்தது. ஒரு 30 மினிட்ஸ் ஆஃப் ஸ்னோஃபால் தாங்க. கம்ப்ளீட்டாக ஸ்னோங்க எல்லா இடத்துலையும். அப்படியே அந்த ஸ்னோலேயே நடந்து ரோவனிமி இல்லை வேறு என்னென்னலாம் இருக்குதுன்னு எக்ஸ்ப்ளோர் பண்ணலான்னு போயிட்டேன். இந்த டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டேன், டின்னர் முடிச்சிட்டேன். இன்னும் நான் ஹோட்டலுக்குள்ளேயே போகல. சரி இப்படி நடக்கலாமேன்னு போய் பார்த்தா என் ஹோட்டல் பக்கத்துலேயே பார்த்திங்கன்னா ஒரு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டு. ஆஹா, என் ஒய்ஃப் பார்த்துடக்கூடாது, இல்லைனா இங்கே கூப்பிட்டு போயிடுவாங்களேன்னு நினைக்கிறதுக்குள்ளே பார்த்திங்கன்னா அவங்க பார்த்துட்டாங்க. சரி எனக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டில் தான் சாப்பிட்டாகணும், ஏதாவது வாங்கி கொடுங்க, பயங்கரமாக பசிக்குது அப்படின்ட்டாங்க. சரி வா ஏதாவது வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு சிக்கன் தால் கறி அண்ட் ரைஸ் வாங்கி கொடுத்தேன். அவங்களும் திருப்தியாக சாப்பிட்டாங்க. இந்தியன் ஃபுட் தான் சாப்பிட்ணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்தியன் ரெஸ்டாரண்ட்டும் இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதாங்க ஹோட்டல். வந்து 2 மணி நேரம் ஆகுது, இன்னும் ரூம்குள்ளே கூட போகல. இந்த இடத்துல என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலான்னு வந்தோம். அப்படியே டின்னர் சாப்பிட்டுட்டு ஸ்ட்ரைட்டாக ரூமுக்கு போயிடலான்னு நினச்சோம். அதுக்குள்ளே பார்த்திங்கன்னா ஒரு ஸ்னோஃபால், அதுக்கப்புறம் டர்க்கிஷ் ரெஸ்டாரண்ட், அப்புறம் இந்தியன் ரெஸ்டாரண்ட் எல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்சம் சுற்றிட்டு இப்போது ஹோட்டல் ரூம் எப்படி இருக்குன்னு போய் பார்க்கலாம் வாங்க. என்ன தான் ஹோட்டல் லொக்கேஷன் தாறுமாறாக இருந்தாலும் ஹோட்டல் ரூம் சைஸ் பார்த்திங்கன்னா அட்டர்லி டிசப்பாயிண்டடுங்க. ஒரு வேளை இங்கே எல்லா ஹோட்டலும் இப்படி தான் இருக்கும் போல் இருக்குது. ஒரு குட்டி பெட்டு, அதை விட இன்னொரு குட்டி பெட்டு. இந்த ரூமுக்கு நான் $375 செலவு பண்ணியிருக்கேன் ஒரு நைட்டுக்கு. இதுதான் வியூஸ். விண்டோலேருந்து பார்த்தா பாருங்கள், எல்லாமே வெள்ளையாக தெரியுது. ஆரம்பித்த இடத்துல முடிஞ்சிருச்சு ரூமு. ரொம்ப ரொம்ப சின்ன ரூமு. இதுக்கு எவ்வளோ தெரியுமா வாடகை? ஒரு நாளைக்கு கிட்டத்தட்ட $350. €350 சாரி. ஸோ அவ்வளோ பே பண்ணி இங்கே வந்திருக்கோம். ஆனால் ரூம் பாருங்கள் எவ்வளோன்னு இருக்குது. பெரிய எந்த வசதியும் இல்லை. பட் ஒரே நல்ல விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த ஹோட்டல் வந்து பக்கா சிட்டி சென்டரில் இருக்குது. சுற்றி கடைகள்லாம் இருக்குது. ரொம்ப தூரம் எங்கேயும் நடக்கவே வேணாம். எல்லா பிக்கப் ஸ்பாட்டும் இங்கேயே இருக்குது. ஸோ அதனால் அது ஒரு நல்ல விஷயம். ஸோ அவ்வளோதாங்க, வீடியோ இதோட முடிச்சிக்கலாம். இந்த ட்ரெயின் ஜர்னி உங்கள் எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அடுத்து இங்கே ரோவனிமி வந்தாச்சு, ஆர்டிக் சர்க்கிள்குள்ளே நுழைய போகிறோம். எக்கச்சக்க சுவாரஸ்யமான வீடியோக்கள்லாம் வரப்போகுது பாருங்கள். அடுத்து வந்து ஐஸ் பிரேக்கிங் ஷிப்பில் போக போகிறோம். அதுக்கப்புறம் அஸ்கி சவாரி செய்ய போகிறோம். அப்புறம் நார்தர்ன் லைட்ஸ் அரோராவை தேடி போக போகிறோம். அதுக்கப்புறம் ரெயின்டீர் ரைட்ஸ் பண்ண போகிறோம். அப்புறம் சாண்டா கிளாஸை நார்த் போலில் போய் பார்க்க போகிறோம். அந்த மாதிரி எக்கச்சக்கமான வீடியோஸ் வரப்போகுது. பொறுமையாக எல்லாத்தையும் பாருங்கள், பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள்.
அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விஷ்ணு.